ஈரோட்டில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர் உள்பட 3 பேர் பிடிபட்டனர். பழைய ரயில்வே காலனி குடியிருப்பு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நின்ற கல்லூரி மாணவர் ஒருவர் மற்றும் அவருடைய நண்பர்கள் 2 பேர் கஞ்சா விற்றது தெரியவந்து பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து 200 கிராம் கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதையில் சிக்கி இளைஞர்களின் வாழ்வு சீரழிந்து வருவது பொதுமக்களை கலக்கமடைய வைத்துள்ளது. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் அருகே பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர் பிடிபட்டார். மீன்பிடி துறைமுகம் அருகில் சந்தேகப்படும்படியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவரை நிறுத்தி சோதனையிட்ட போது அவரிடம் 1 கிலோ 750 கிராம் கஞ்சா இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் அவர் தூத்துக்குடி ராமர்விழையைச் சேர்ந்த பிரபு வினோத்குமார் என்பதும் விற்பனைக்காக கஞ்சா எடுத்துச் சென்றதும் தெரியவந்தது. கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் பிரபு வினோத்குமாரும் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.